இந்த சிங்கத்த ஒருத்தங்க எதிர்த்து நின்னா, அது அந்த கடவுளாவே இருந்தாலும் விடமாட்டேன். எங்க போய் ஒளிஞ்சாலும் விடமாட்டேன். உன்ன ஓட விடவா அவ்ளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். இந்த சிங்கத்துக்கு ஒருத்தங்கள புடிக்கலனா, அவங்கள கொன்னு குவிச்சிருவான். நீயும் இப்ப சாகப் போற. உன் பொண்ணு திரும்பி வந்து பாக்கும்போது, உன் பொணம் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு என் பையன் வேலன என்ன மாரி ஆக்குனேன். ஆனா எப்ப நீங்க செத்து போனீங்கன்னு தகவல் கிடைச்சதோ, அந்த நிமிஷம் என் பையன் மலையில இருந்து குதிச்சு செத்து போயிட்டான். அவர் சொன்னதைக் கேட்டு சாந்தியின் மனம் பதறியது. அவர் கெட்டது செய்தாலும் அவர் கெட்டவர் இல்லை. அது மட்டுமில்லாமல் பொண்டாட்டி மீதும் பிள்ளைகள் மீதும் பாசம் கொண்டவர். அவர் இறந்துவிட்டார் என்று சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவரால். ஆனா எல்லார்கிட்டயும் என் பையன் சன்னியாசம் போயிட்டான்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? யாருக்கும் பயப்படாத இந்த சிங்கம் பையன் தற்கொலை பண்ணி செத்துட்டான்னு தெரிஞ்சா, அது எனக்கு அசிங்கம். அதனால எல்லார்கிட்டயும் இருந்து மறைச்சு வச்சிருக்கேன். ஆனா என் பேரன என்ன மாதிரியே வளர்த்து வச்சிருக்கேன். என்று பெருமிதமாக சொல்லி மீசையை முறுக்கிக் கொண்டார் சிங்கம். சாந்தி கண்ணீர் மல்க அவரை பார்த்து கேவலமாக முகத்தை சுளித்தவர் சிங்க முகத்தில் காரி துப்பினார். நான் என்னைக்கும் சாவ நினைச்சு பயந்ததில்லடா. என் பசங்களுக்கு உன்னால எதுவும் ஆகிரக்கூடாதுன்னு தான் ஒதுங்கி இருந்த. இப்ப நான் செத்தாலும் கவலை இல்ல. பெத்த பிள்ளையவே முதுகுல குத்தி கொண்ட உனக்கு எங்களை கொல்ல எவ்வளவு நேரம் ஆக போகுது? இதழ் வளைத்து சொன்னார் சாந்தி. சிங்கத்தின் முகம் மாறியது. ஏய், இது எப்படி உனக்கு தெரியும்? அப்ப நீ அந்த பசங்கள பாத்திருக்க. அந்த ஓடுகாலி பசங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? வெறியுடன் கேட்டவர் அவர் கழுத்தை நெரித்தார். சாந்தி சிரித்தார். சொல்லுடி, தெரியுமா? என்று இன்னும் அவர் கழுத்தை நெரித்தார். "ஹ, தெரியும். அவன் உன்ன மாதிரி இல்ல. என் தேவி அவன ராஜா மாதிரி பெத்து வளர்த்து வச்சிருக்கா. நீ பேர்ல சிங்கமா இருக்கலாம். ஆனா அவன் நிஜமாவே சிங்கம். இப்ப சொல்றேன் கேளு. அவன் முன்னாடி நீ போகாத. அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்ட." கர்வத்துடன் சொன்னவரை பார்த்து சிங்கத்தின் முகத்தில் வெறி வந்தது. சாகப் போறோம்னு தெரிஞ்சாலும் உன் திமிரு குறையவே இல்லடி. டேய், என்னடா பாக்குறீங்க? தூக்குல போட்டு விடுங்க. துடிச்சு சாகட்டும். இவ சாகுறத பாத்துட்டு தான் நான் இறந்து போணும். என்று அங்கிருந்த இருக்கையை எடுத்து போட்டு அமர்ந்தவரின் முகத்தில் அப்படி ஒரு வில்லத்தனம். டேய், இப்பவும் சொல்றேன். என் புள்ளையும் என் மருமக பிள்ளையும் உன்னை சும்மா விட மாட்டாங்க. உன்னை கொல்லுவாங்கடா என்று கடைசி வார்த்தை சொன்னவர் முகத்தில் சாவை பார்த்து துளியும் பயம் இல்லை. சிங்கத்தை பார்த்தபடியே கடைசியாக ஒரு நக்கல் சிரிப்பு சிரித்தார். அப்படியே சாந்தியின் கழுத்தில் கயிறை போட்டு தூக்கி ஏற்றினார்கள் உடனிருந்த நால்வரும். சிங்கத்தை பார்த்தபடியே உயிர் நீத்தார் சாந்தி. அதே நேரம் அந்த தெருவில் தன் அன்னையை தேடி சுற்றி கொண்டிருந்தான் பாரிவேந்தன்.